விடிஞ்சோ விடியாதப்பயே ஆரம்பிச்சிட்டா சரஸ்வதி. ஏங்க, வெளிலனா போனீங்கன்னா குமரோட ஆஃபீஸரை அவர் வீட்லேயே பார்த்துடலாம்ல. அப்போ தான் கண் விழிச்ச கருப்புசாமிக்கு எரிச்சலாக இருந்துச்சு. இம்மா நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை வைய மாட்டாங்களா? காலங்காத்தால வந்து நிற்கிறியேன்னு. ம் இந்நேரத்துக்கு அவங்கள மாதிரி ஆஃபீஸருங்க உடம்ப குறைக்கிறேன்னு வாக்கிங் கிளம்பி போயிருப்பாங்க. நீங்கள் போய் அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்கள பார்த்து நம்ம பையனை பற்றி ஒரு வார்த்தை கவனிக்க சொல்லிட்டு வாங்கன்னா. சரி, இதுவும் நல்ல யோசனை தான். பையன் நல்லா இருக்கணும்னா போய் அந்த ஆஃபீஸரை பார்த்து தானே ஆகணும். என்ன பண்ணுறது, அவர் மனசு வைக்கணும். இருந்தாலும் லட்சக்கணக்கில் கேட்பாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்களே. எவ்வளோ கேட்பாரோ. நாம் இந்த வீட்டை அடமானம் வச்சாலும் 4-5 லட்சத்துக்கு மேலே வராது. புறம்போக்குன்னு தெரிஞ்சால் அதையும் வாங்க மாட்டானுங்க. பார்க்கலாம், மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே கருப்புசாமி புழக்கடைக்கு போய் கை காலெலாம் கழுவ ஆரம்பித்தார். கருப்புசாமி பையனுக்காக எவ்வளோ செலவாகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பையன் குமரேசன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் பெண்ணோட கனவில் இருந்தான். அவனை தான் என்ன செய்ய முடியும்? கனவுல மட்டும்தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. இல்லைன்னா யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் அலுவலகத்தில் அதிகாரியாக இருக்கான். மக்கள்லாம் அவனை தேடி வந்து பணமாக தந்துட்டு போகிறாங்க. அவனோட வீட்டில் வருமானம் தான் வந்து கொட்டுது. இப்படி எத்தனையோ அவன் கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். விடிஞ்சு அலுவலகத்துக்கு போனால் அங்கே வேலை செய்கிறவங்க, இங்கே வா, இந்தா காசு போய் டீ வாங்கிட்டு வா, அதிகாரி பெட்டியை தூக்கிட்டு போ, இப்படி அங்கே இருக்கவங்க சொல்கிற வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு அட்டெண்டர் பாய் தான் அவன். இவன் கண்ணுக்கு எதிர வர்ற மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி போடுறாங்க. பிசாத்து காசு ஒரு 5 ரூபாய் இவன் யார்கிட்டது கேட்டால் அந்த குமாசா சண்டைக்கு வர்றான். உனக்கு 5-10 வேணும்னா என்கிட்ட கேளு, என்கிட்ட ஒரு வேலைக்கு வரவன்ட்ட நீ காசு வாங்காத அப்படிங்கிறான். இருங்கடா, நானும் உங்களை மாதிரி டேபிளில் உட்காந்து வேலை செய்கிறவனாகணும்னு மனசில் நினப்பான். அட, குறைந்தபட்சம் ஒரு SSL முடிஞ்சிருந்தா அலுவலகத்தில் அடுத்த கட்டமான அலுவலக உதவியாளர் வேலைக்காவது போகலாம். ஆனால் படிப்பு பரீட்சை பாஸ் ஆகிறது அவனுக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கசப்பாக தான் இருக்குது. 8 வரைக்கும் கவர்மெண்ட் புண்ணியத்தில் பாஸ் ஆனவன் 9ஆவதுல வாத்தியாரை சரி கட்டி தட்டு மாதிரி பாஸ் ஆகிட்டான். ஆனால் SSLC வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாமல் தடுமாறி போயிட்டான். அப்படியும் 2 பேப்பர் வந்து பாஸ் ஆகிட்டான், 3 பேப்பர் போயிடுச்சு. அத்தோட சரி, நமக்கு படிப்பே வேணான்னு வீட்டுக்கு வந்தவன் 2-3 வருஷம் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தவன் எப்படியோ யாரையோ பிடிச்சி கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்குள்ளே எடுபடியாக உள்ள நுழைஞ்சி அட்டெண்டர் ஆகிட்டான். இவன் SSLCயில் ஃபெயிலாக இருந்த 3 பேப்பரை திரும்ப படித்து எழுதினா போதும். ஆனால் முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். இந்த வேலை கூட அவன் சேர்ந்த நாள்லேருந்து 3 வருஷமாக சந்தோஷமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பப்போ வேலை செய்கிறவங்க, வேலை கொடுக்குறவங்க 5-10 கொடுக்குறது பெரிய தொகையாக தெரியும். சினிமா பார்ப்பான், கடையில் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கும்போது அந்த வேலையோட உண்மையான நிலைமை அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுவும் பெண் பார்க்க போகக்கூடிய பெண் வீட்டார்கள் அவன் குடும்பத்தார்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம், பையன் அட்டெண்டருங்கிறீங்க, சரி வெறும் சம்பளம் மட்டும்தான் அப்படிங்கிறீங்க, எத்தனை நாளைக்கு இந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியும்? நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்கள் பொண்ணு இல்லை கண்ணை கசக்கிட்டு நிற்கணும். நியாயமாக தான் பட்டுச்சு கருப்புசாமிக்கும் சரஸ்வதிக்கும். கருப்புசாமி அன்னாடம் காய்கறி வியாபாரம் செஞ்சு பழைக்கிறவங்க. சம்சாரம் சரஸ்வதியும் இவன் கூட மாலை வேலை செய்கிறதுனால இவன் சந்தைக்கு போய் காயை வாங்கிட்டு வரத்துக்கும் விற்கிறதுக்கும் தோதாக இருக்குது. குமரேசனை இழுத்து விடலாம் வியாபாரத்துக்கு அப்படின்னா அவன் வியாபாரமே வேணான்னு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் எடுபடியாக போய் எப்படியோ அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி வந்துட்டான். நிரந்தர சம்பளம் தான், ஆனாலும் கம்மியான சம்பளம். சரி, பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டின்னு சொல்ல முடியாது. புறம்போக்கில் கட்டின இந்த ஓட்டு வீடு, அன்னாட காய்கறி வியாபாரம், தினைக்கும் வியாபாரத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் எப்படி பொண்ணு வீட்டுக்காரனுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு உறுதியாக சொல்கிறது? பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிற மாதிரி இந்த சம்பளத்தில் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? இதை விட பையன் அடுத்த பதவிக்கு போனால் சம்பளத்தோட கொஞ்சம் வரும்படியும் பார்க்க முடியும். என்ன செய்கிறது? கருப்புசாமிக்கும் சரஸ்வதிக்கும் இதை பற்றி தான் கவலை. குமரேசனுக்கு பார்க்க போகிற பொண்ணு வீட்டுக்காரனெல்லாம் அவனோட வேலையை பற்றி கிண்டலும் கேலியுமா பேசிட்டு போகிறாங்க. ஒரு வைராக்கியமே இல்லாமல் போயிருந்தது. எப்படியாவது யாரையாவது பிடிச்சி
கை காலில் விழுந்து இல்லை யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது அட்டெண்டர் வேலையை விட்டுட்டு அடுத்த பதவிக்கு போயிடணும். இதற்காக அக்கம் பக்கம் இருந்த அலுவலக ஆட்கள்கிட்ட விசாரித்தப்போ தான் ஒரு விஷயம் கிடைச்சது. இவங்களுக்கெல்லாம் மேலதிகாரி பெரிய ஆஃபீஸரை கவனிச்சா போதும், அவருக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்குது, அவர் நினச்சா இவனுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தவன் கருப்புசாமிகிட்டையும் சரஸ்வதிட்டையும் நீங்கள் எப்படியாச்சும் அவரை பார்த்து எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தே ஆகணும், எவ்வளோ கேட்டாலும் ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட கொடுத்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு ஒரு காட்டியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சான் இந்த பையன். ஒரே பையன் இந்த வியாபாரத்தை விட்டுட்டு இவனாவது நிரந்தர மாசமான வருமானம் வர்ற மாதிரி போனால் பெருசு தான், அதை விட இன்னும் மேலே வரணும்னு நினைக்கிறது ரொம்ப பெருசு. அதனால் இவனோட தொந்தரவு பெருசாக எடுத்துக்காமல் அந்த ஆஃபீஸரை பல டைம் பார்க்க முயற்சி பண்ணியும் பார்க்க முடியலை. அவரும் சாதாரண உத்தியோகத்தில் இருந்தவர் தான். பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய இடத்துக்கு வந்துட்டார். அவர் மனசு வச்சா இன்னொரு படி ஒருத்தனை வசத்த முடியும், இறக்கவும் முடியும். அவனுக்கு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல வருமானம் வர்ற இடத்துக்கு போட முடியும். ஆனால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம்னா லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி பல பேர் கருப்புசாமிகிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸரை பார்க்க யாரை பார்க்க போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல வரல. சரி வேணாம், நாமே அவரை நேரில் பார்த்து கை காலில் விழுந்து பையனுக்கு ஏதோ வரும்படி வர மாதிரி ஒரு இடத்துக்கு ப்ரொமோஷனில் அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டுடலாம். அதுக்கு அவர் எவ்வளோ கேட்டாலும் எதையாவது அடகு வச்சாது கொடுத்துடலாம்னு 2-3 நாளைக்கு முன்னாடி புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னாட காய்கறி வியாபாரமாக இருந்ததுனால கருப்புசாமியால் போய் பார்க்க முடியலை. இவங்க இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஆஃபீஸர் இருக்கிற இடம் 2-3 பஸ் ஸ்டாப் தாண்டி இருந்தது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சரஸ்வதி மட்டும் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டோம், அவரை போய் பார்க்கலான்னு நினச்சி தான் கருப்புசாமி படுத்தான். ஆனால் சரஸ்வதி விடிஞ்சும் விடியாதப்பயே போய் பார்த்துட்டு வான்னு விரட்டுறா. இப்படி காலங்காத்தால் அவங்க மூஞ்சிக்கு நேராக போய் நின்னா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயமும் இருந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கினவன் அந்த பகுதிக்குள்ளே போகும்போதே பிரமிச்சு போயிட்டான். ஒவ்வொரு வீடும் பங்களாவாக இருந்தது. பெரிய பெரிய காம்பவுண்ட் போட்டு செக்யூரிட்டியோடு இருந்தது. ஏற்கனவே அங்கே காய்கறி விற்க போகிற ஒருத்தன் அடையாளம் சொல்லியிருந்ததுனால அந்த பங்களாவை கண்டுபிடிக்க சிரமப்படல. காம்பவுண்ட் கேட்லேயே செக்யூரிட்டி பிடிச்சிக்கிட்டான். யார் நீங்கள், என்ன விஷயமாக அவரை பார்க்கணும்? இவன் தன் மகன் விஷயமாக ஐயாவை பார்க்கணுன்னு சொன்னான். தன் மகன் வேலை செய்யும் ஆஃபீஸ்க்கெல்லாம் இவர் தான் அதிகாரி. அதனால் தன் மகன் உத்தியோகத்தை பற்றி இவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். முதல்ல வர சொல்லியிருக்காரா? இல்லைங்களே. அப்போ நான் போய் அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்க, உள்ளே அனுப்பலாமான்னு கேட்டுட்டு வந்த பின்னாடி தான் நீங்கள் போகணும், இங்கேயே நில்லுங்க இவன்கிட்ட சொல்லிவிட்டு வாசலோட அறையில் உட்காந்துருந்த இன்னொரு செக்யூரிட்டிகிட்ட சொல்லிவிட்டு பங்களாவை நோக்கி போனான். பங்களா காம்பவுண்ட் நிலையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது. அவன் வர வரைக்கும் என்ன செய்கிறது யோசனையாக பங்களாவோட உள்புறமாக வேடிக்கை பார்த்தான். அப்போ தள்ள வண்டியில் ஒரு பையனை வீல் சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு பொண்ணு தள்ளிட்டு வந்தான். அந்த பையன் முகம் நல்ல முதிர்ச்சியாக இருந்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி தலையை அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பிக்கிட்டே இருந்தான். அந்த பெண்ணு காம்பவுண்டு பக்கத்தில் வந்து அந்த அறையில் உட்காந்துக்கிட்ட பக்கத்தில் வந்தா. என்ன பொண்ணாத்தா, இன்னைக்கு வீட்டுக்காரன் கூட எங்கேயோ போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தியே? எங்கே போகிறது, அதுக்குள்ளே இந்த சனி என்னை என் தலையில் கட்டி விட்டுட்டு அதுக்கு 2 வெளில கிளம்பிகிட்டு இருக்குதுங்க. ஏன், அவங்க பொண்ணு வந்திருக்குதுல்ல? அதுவா, அடேங்கப்பா, வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வேற அவன் கூடமா ஃபோனில் பேசி கொஞ்சம் கொலாவிட்டு, சே நாம் இன்றைக்கி குடும்பத்தோடு இருக்கலாமுன்னா இந்த உருப்படாத குடும்பத்துக்கு சேவகம் பண்ணாதான் நம்ம பொழப்பு ஓடும்னு இருக்குது, என்ன பண்ணுறது? சரி, என் பொழப்பு தான் தெரிஞ்சதாச்சே. என் வீட்டுக்காரன் என்னை தேடி வந்தான்னா பொறுமையாக சொல்லு, இல்லைனா என் மேலே கோவிச்சுக்குவான். அதுக்கு 2ம் என் புருஷன் வரத்துக்கு கிளம்பி போயிடுச்சிங்கன்னா நானே கேட்டான வந்து அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். பேசியபடியே அந்த சிறுவன் உட்கார்ந்திருந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டே அங்கிருந்து உள்ளே திரும்பி போக ஆரம்பித்தா. அவள் பேசினதை பிரமிப்போட கருப்பசாமி கேட்டுக்கிட்டு இருந்தான். யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டான். அவங்க வேலைக்காரி, பாவம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் அவளுக்கு லீவு, புருஷன் கூட போகணும்னு ஆசையாக சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் முதலாளியும் அவள் சம்சாரமும் இன்றைக்கி வெளில கிளம்புறதுனால அவளை இருக்க சொல்லிட்டாங்க. அது அவங்க பையன்தான், குழந்தை இல்லை, 12 வயசாச்சு அந்த குழந்தைக்கு. உடம்பு வளர்ச்சியும் இல்லை, மூளை வளர்ச்சியும் இல்லை. ஊர் அடித்து உலையில் போடுறவங்களுக்கு ஆண்டவன் இப்படி தான். அவங்களுக்கு பொண்ணு ஒன்று இருக்குது, அது கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் 3/4 நேரம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கன்றாவியை நீ ஏன் கேட்குற? அது சரி, நீ எதுக்கு இவங்களை பார்க்க வந்திருக்க? அது வந்து
இழுத்தவன் தன் மகனோட காரியத்துக்காக இவங்கள பார்க்க வந்திருக்கலான்னு சொல்லிடலான்னு ஆரம்பித்தான். பிறகு என்ன நினச்சானோ சட்டுன்னு அவரை பார்க்கணும் ஒரு வேலையாக வந்தேன், இப்போ வேணாம், அப்புறமா முடிஞ்சால் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன், அவர் திரும்ப வந்தாருன்னா நான் போயிட்டேன்னு சொல்லுங்கள். விறுவிறுன்னு திரும்பி நடந்தான். எங்கே போனார் அந்த ஆள்? இப்போ அவங்க வெளில கிளம்புறாங்க, சாயங்காலமாக வந்து பார்க்க சொன்னாங்கன்னு இன்னொரு செக்யூரிட்டி வந்து சொன்னான். தெரியல, கொஞ்ச நேரமாக என்கிட்ட பேசிக்கிட்டு நின்னா என்ன நினச்சானோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரஸ்வதிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் கருப்பசாமி. அந்த ஆஃபீஸரு அவனை எப்படியாவது எஸ்எஸ்எல்சியை முடிக்க சொன்னார். அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு வேணாம் அந்த மாதிரி பொழப்பு. பணம் காசு பதவின்னு சம்பாரித்து என்ன பிரயோசனம்? நம்ம பையனுக்கு நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். குறுக்குள்ளே போய் குடும்பத்தை கெடுத்துக்க வேணாம். அங்கே நடக்கிறத சரஸ்வதிகிட்ட சொன்னான்.